இன்றைக்கி ஃபிஷ் 65 செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். மீன் பார்த்திங்கனாக்கா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முள் கம்மியாக இருக்கிற மாதிரி மீன் பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா பார்த்துடலாங்க. மஞ்சள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன். இப்போ இதெல்லாம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் இதையும் போட்டுக்கலாம். 3/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ இதையும் போட்டுக்கலாம். கடலை மாவு 1 ஸ்பூன் அளவுக்கு இப்போ இதையும் போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இப்போ இதையும் போட்டுக்கலாம். இடித்து வச்சுருக்க முழு பூண்டு இதையும் போட்டுக்கலாம். கொத்தமல்லி நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இதையும் போட்டுக்கலாம். ஒரு லெமன் ஜூஸாக எடுத்துருக்கேன். இப்போ இதையும் ஊற்றிக்கலாம். 65 மசாலா 3/4 ஸ்பூன் அளவுக்கு இப்போ இதையும் போட்டுக்கலாம். உப்பு 3/4 ஸ்பூன் அளவுக்கு இப்போ இதையும் போட்டுக்கலாம். எண்ணெய் 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு பீஸ்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா மசாலா நல்லா செட் ஆகிடுச்சு. ஒரு அரை மணி நேரம் இது ஊறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரை மணி நேரமாக மசாலாலாம் நல்லா ஊறி இருக்குது. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஒன்றா போட்டு எடுத்துடலாங்க. இப்போ ஒரு பீஸாக போட்டுடலாம். ஒரு பீஸாக போடும்போது ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி போட்ட உடனே திருப்பி போடக்கூடாது. அப்படியே விட்டுட்டோம்னா நல்லா வெந்து வந்துடும். பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கின பிறகு திருப்பி போட்டுட்டோம்னா நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ மீனெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். மீன் ஃப்ரை பண்ணும்போது டெக்கரேஷனுக்கு கருவேப்பிலை போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கொத்தமல்லி போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும். ஒரு டெக்கரேஷன் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் மீன் ஃப்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். எங்களுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.